சிச்சி சிச்சி. ஓகே தங்கப்புள்ள, நான் உனக்கு கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு முறி தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி எடுத்துக்கலாம். நம்ம பூண்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சு பொடியை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி குழம்பு பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு நாளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார குழம்பு இல்லை, கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு. கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை அதில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். திக்காய் சைஸில் புளி எடுத்து புளியல் கரைசலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ணோம்ல ஸ்பெஷல் பொடி, அந்த பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த பொடி தான் இந்த குழம்புக்கே ரொம்ப ஸ்பெஷல். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கத்திரிக்காய் வெந்து வரட்டும். இதோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல தோணுது. எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு ரெடி. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. முட்டை வச்சும் சாப்பிட்லாம். நாங்கள் இன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம். கொஞ்சம் பொட்டேட்டோ, அதில் கொஞ்சமாக கத்திரிக்காய், கொஞ்சமாக ரைஸ் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட். மாதிரி நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய்.